Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்தில் உங்களை வாழ்த்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்தார், நம்மை பாதுகாத்து ஜீவனை கொடுத்து புதிய மாதமாகிய மார்ச் மாதத்தை காண உதவியிருக்கிறார். அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற உங்கள் வாழ்வில் தேவனுடைய ஆசிர்வாதம் அளவில்லாமல் பொழியும். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக. தேவன் வெறுமனே பதிலுக்கு ஒன்றை அளிப்பவரல்ல, அவர் இரட்டிப்பாய் திரும்ப அளிப்பவர். வெட்டுக்கிளிகள் பட்சித்தவற்றை தேவன் பூரணமாய் திரும்ப அளிக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்ற மார்ச் மாத வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். உங்களுக்குரிய ஆசிர்வாதங்களை ஏதேதோ வழியில் நீங்கள் இழந்து விட்டீர்களா? பல தடைகள் ஏற்பட்டு நீங்கள் முன்னேற முடியாமல் அவதிப்படுகிறீர்களா? பல ஆண்டுகளாக தொல்லை கொடுத்து வரும் துயரங்களும் துன்பங்களும் முடிவுக்கு வரவே மாட்டேன்கின்றதே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த புதிய மாதமாகிய மார்ச் மாதத்திலே அதில் நான் ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். வெட்டுக்கிளிகள் என்ன செய்யும்? அவை செடிகள், தண்டுகள், கிளைகள், பூக்கள் எல்லாவற்றையும் தின்று போடும். ஒன்றும் மீதமிருக்காது. அவை ஓய்வில்லாமல் அடித்து போடுகிறவை. அவ்வாறே உங்கள் வாழ்க்கையிலும் எல்லாம் பட்சிக்கப்பட்டு போனது என்று நீங்கள் நினைக்கலாம். ஒரு பிரச்சனை அல்ல, பல பிரச்சனைகள் இருக்கலாம். உங்கள் பொருளாதாரம், உடல் நலம், வேலை, குடும்ப சமாதானம் எல்லாவற்றையும் இழந்து போனது போல உணரலாம். எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது போல, சந்தோஷமாய் அனுபவிப்பதற்கு ஒன்றும் இல்லாதது போல காணப்படலாம். ஆனால் பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கானவற்றை செய்து முடித்திடவில்லை. உங்களிடமிருந்து எடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் திரும்ப அளிப்பதாக கூறுகிறார். ஏன் பதிலுக்கு ஒன்றை அளிக்காமல் திரும்ப அளிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். தேவன் திரும்ப தரும்போது அவர் இழந்தவற்றை இரட்டிப்பாய் அளிக்கிறார். ஒரு குடும்பத்தினர் துக்கத்தோடு சொன்னார்கள், நாங்கள் சம்பாதிக்கிற பணமெல்லாம் வட்டி கட்டுவதற்கே சரியாய் போகிறது. ஒவ்வொரு மாதமும் வட்டிக்காரன் சம்பளம் வாங்குகிற அலுவலகத்திற்கே வந்து விடுகிறான். எங்களுடைய பிரயாசங்களை மற்றவர்கள்தான் சாப்பிடுகிறார்கள் என்றார்கள். எத்தனை பரிதாபம்! ஒருவேளை முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் உங்களுடைய விளைச்சல்களை அரித்து சாப்பிட்டிருந்திருக்கலாம். உங்கள் வருமானங்களை சீரழித்திருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரண்டை திரும்பி வரும்போது நீங்கள் இழந்தவைகளை நிச்சயமாகவே கர்த்தர் திரும்ப தந்தருளுவார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக நீங்கள் இழந்து போன தேவ உறவை மீண்டும் பெற்றுக்கொள்கிறீர்கள். பரலோக ஐக்கியத்தை மீண்டும் பெற்றுக்கொள்கிறீர்கள். ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக்கொள்கிறீர்கள். மட்டுமல்ல, உலகத்திற்குரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தந்தருள்வார். இனிமேலும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் உங்களுடைய வருமானங்களை அடித்து கொண்டிருக்க முடியாது.
வேதம் சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். பழைய ஏற்பாட்டில் மிக முக்கியமான சம்பவம் ஒன்று உண்டு. தாவீது ராஜா சிக்லாகு என்ற பட்டணத்தில் வாழ்ந்தபோது அமலேக்கியர் அந்த பட்டணத்தை தீக்கொளுத்தி அவனுடைய மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடுகள், அவனோடு இருந்த வீரர்களின் உடைமைகள், தானியங்கள் என அனைத்தையும் கொள்ளையடித்து சென்று விட்டார்கள். தன் வீரர்களோடு வெளியே சென்றிருந்த தாவீது திரும்ப வந்தபோது தன் இழப்பை கண்டு தனக்கு பலனில்லாமல் போகு மட்டும் சத்தமிட்டு அழுதார். அப்பொழுது கர்த்தர் கொடுத்த வாக்குதத்தம் என்ன? நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்பதே அந்த வாக்குதத்தம். பிரியமானவர்களே, தாவீதின் தேவன் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார். தாவீதின் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து வாக்குதத்தத்தை கொடுத்தவர் உங்களுக்கும் அந்த வாக்குதத்தத்தை கொடுக்கிறார். துக்கத்தால் துவண்டு போகாமல் ஊக்கமாய் ஜெபிக்க ஆரம்பித்து விடுங்கள். கர்த்தர் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பார். குடும்பம், உடல் நலம், ஆஸ்தி, கௌரவம் எல்லாவற்றையும் இழந்து சாம்பலில் உட்கார்ந்திருந்த யோபுவை போல ஒருபோதும் தேவனை விட்டு விடாதிருங்கள். அவனுக்கு முன்பிருந்தவற்றை போல இரட்டிப்பானவற்றை தேவன் கொடுத்தார். அவனது பிந்தின நாட்கள் தொடக்கத்தை காட்டிலும் சிறந்தவையாய் இருந்தன. அப்படிப்பட்ட மீட்பை தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆகவே இப்போதும் விட்டு விடாதிருங்கள். இத்தனை ஆண்டுகள் வீணாய் போனதாக நீங்கள் உணர்கிறவற்றை, நீங்கள் இழந்த எல்லா சமாதானத்தையும், மரியாதையையும், நொறுங்கி போன நம்பிக்கையையும் தேவன் இரட்டிப்பாய் மீட்டு தருவார். அவர் உடைந்து போன பகுதிகளை சீர்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நன்மையும் புரண்டு வர செய்வார். இந்த காலத்திலே ஆண்டவரை பற்றிக் கொள்ளுங்கள். அவர் உங்களை திரும்ப சேர்த்து கொள்வார் என்று விசுவாசித்திடுங்கள். அவர் உங்களை உயர்த்துவார், வெற்றியை தந்திடுவார். வெட்டி கிளிகள் பட்சித்த ஆண்டுகளை திரும்ப அளிப்பார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் எனக்கு இரட்டிப்பாக திரும்ப தருவதாக அளித்துள்ள வாக்குதத்தத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உம் இரக்கத்திற்காக உம்மை துதிக்கிறேன். நான் இழப்புகளின் காலத்தின் வழியாக கடந்து சென்றாலும் எனக்கு ஒத்தாசை அளிக்கும் உம்மை நோக்கி பார்க்கவும் இந்த வாக்குதத்தத்தை பற்றி கொள்ளவும் தீர்மானிக்கிறேன். நீர் பதிலுக்கு ஒன்றை அளிக்கிறவராயிராமல் திரும்ப அளிக்கிற தேவனாய் இருக்கிறீர். அதுவும் இரட்டிப்பாய் திரும்ப அளிக்கிறீர். நீர் தாவீதையும் யோபுவையும் உயர்த்திய வண்ணமே என்னையும் உயர்த்துவீர் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, என் விசுவாசத்தை பலப்படுத்தும். உம்மை விட்டு ஒருபோதும் போகாதிருக்க உதவும். நீர் திரும்ப அளிப்பதை, உம் ஆரோக்கியத்தை, உம் அற்புதத்தை இன்று பெற்றுக்கொள்கிறேன். என் வாழ்வில் சிறந்தவை இனிமேல்தான் வரும் என்று விசுவாசித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.